Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா CoinDCX அப்படிங்கற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில வந்து அக்கவுண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணி எப்படி ப்ராப்பரா வெரிஃபை பண்றது அப்படிங்கறத கம்ப்ளீட் process வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து Binance வந்து நமக்கு வந்து URL வந்து பேன் பண்ணிருந்தாங்க. சோ அதனால இந்தியால இருந்து இதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்றது வந்து அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. மேபி ஃபியூச்சர்ல வந்து Binance வந்து அகைன் இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணி அண்ட் ப்ராப்பரா மூவ் பண்றாங்க அப்படினா அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதோட அப்டேட்டும் நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போதைக்கு நமக்கு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் உள்ள கிரிப்டோ புரோக்கர்ஸ் நிறைய இருக்காங்க. பட் அதுல வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணது வந்து CoinDCX. சோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுக்கு அப்புறம் வர்ற சில வீடியோஸ்ல வந்து CoinDCX மூலமா எப்படி டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் வந்து வேற ஒரு கிரிப்டோ அக்கவுண்ட்க்கு நம்ம அனுப்புறது, சோ இதுல இருந்து எப்படி நம்ம வந்து இந்த ஃபண்டிங் அக்கவுண்ட்ல இருந்து வர அமௌண்ட்லாம் ரிசீவ் பண்றது, சோ இந்த மாதிரி இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம போக போக பார்க்கலாம். சோ இந்த வீடியோ அண்ட் கம்ப்ளீட்லி அண்ட் அக்கவுண்ட் ஓபனிங் அண்ட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் இந்த வீடியோ. ஓகேங்களா? சோ வாங்க நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து CoinDCXல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்க பிளே ஸ்டோர்ல போய் CoinDCX இல்ல அப்படின்னா நீங்க iOS வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆப் ஸ்டோர்ல போய் CoinDCX அப்படின்னு சொல்லி அடிச்சீங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் இப்போ தான் கிரியேட் பண்ணுறதுனால கிரியேட் அக்கௌண்ட் ஃபார் ஃப்ரீ இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எப்போவாவது நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா லாகின் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து மேபி கிரியேட் பண்ணியிருக்கலாம் அந்த மெயிலில். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் லாகின் பேஜில் போய் உங்களோட பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லாகின் பேஜ் போனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல காட்டும் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் சொல்லி. ஸோ இதை கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் என்ட்ரு ஆகிக்கலாம், அதாவது லாகின் பண்ணுறவங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம புதுசாக அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கிரியேட் அக்கௌண்ட் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ பேசிக்காக சில விஷயங்கள் மட்டும் கேட்கும். இதில் என்ன அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம், அதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் இதில் வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ நேம் வந்து உங்களுக்கு பேன் கார்டில் எந்த மாதிரி ஸ்பெல்லிங்கில் இருக்குதோ அண்ட் அதே மாதிரி கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு, இந்த 3யுமே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தா போதும். நான் இப்போ 3மே நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நேம் அண்ட் ஜிமெயில் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு 3மே கொடுத்தாச்சு. பாஸ்வேர்டு கொடுக்கும்போது ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நம்பரும் இருக்கணும், அதுக்கப்புறம் மினிமம் உங்களுக்கு 8 கேரக்டர் அதாவது 8 லெட்டர்ஸ் வர்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் டிக் ஆனால் தான் உங்களுக்கு கண்டினியூவே கேட்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த ப்ராசஸில் ஓடிபி அதாவது உங்களோட மெயில் ஐடி ஒரு 6 டிஜிட்ல ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட ஓடிபி வந்து இப்போ என்டர் பண்ணலாம். ஓகே, ஓடிபி கொடுத்தோன்னே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ராசஸ் ஆகி அடுத்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ இந்த ஓடிபியையும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிச்சு. ஸோ சம்டைம்ஸ் எடுக்கலை அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேங்களா? அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப மஸ்ட். ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். சோ அந்த process பார்க்கலாம். சோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்க வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. சோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து இதுவும் நீங்க வந்து அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ உங்களோட பேன் கார்டு நம்பர் அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டையுமே நீங்க வந்து டைப் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்கா எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த ப்ராசஸ்ல வந்துரும். சோ அது கேட்குற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க கரெக்டா கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னோட பேன் கார்டு நம்பரை வந்து இதில் வந்து நான் டைப் பண்றேன். ஓகே, பேன் கார்டு நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணோடனே அதுவே வெரிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து பேன் ஹோல்டரோட நேம் வந்து அதிலே காமிச்சிருச்சு. ஸோ அதையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட பேன் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் இதில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கேட்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டினியூ வந்து கீழே கொடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து அக்ரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் வந்து நம்ம அகைன் வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் வந்து டிஜிலாக்கர் மூலமாக வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆதார் கார்டு மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் வச்சும் வெரிஃபை பண்ணலாம். பாஸ்போர்ட்டுக்கு வந்து மேபி உங்களுக்கு வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் வந்து
வெரிஃபை ஆதார் நம்பர் வச்சு நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஆதார் நம்பரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் கேட்குது. ஸோ நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஆதார் கார்டு நம்பரும் டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே வந்து நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி தான் கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ஆதார் கார்டுக்கு வந்திருக்கிற ஓடிபியையும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஓடிபியை டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து இதில் வந்து உங்களுக்கு 6 டிஜிட் பின் கேட்கும். இது வந்து டிஜிலாக்கருக்கான பின். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து டிஜிலாக்கர் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பின்னை வந்து இங்கே வந்து டைப் பண்ணணும். இன்கேஸ் டிஜிலாக்கர் இல்லை அப்படின்னா புதுசாக அதுவே கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ரேண்டமாக நம்ம ஒரு 6 டிஜிட் பின் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டிஜிலாக்கர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வந்து ஃபர்காட் மை பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்துக்கலாம். இதை கொடுத்தோன்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கேட்குது. டேட் ஆஃப் பர்த்தையும் நான் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்தாச்சு. ஸோ கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே அடுத்து வந்து உங்களுக்கு வந்து செட் யுவர் செக்யூரிட்டி பின் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட பின்னை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, பின் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் டன் கொடுத்துக்கோங்க. ஸோ பின் வந்து உங்களுக்கு தெரியலை, நீங்கள் ஆல்ரெடி டிஜிலாக்கர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட ஆதார் கார்டு மட்டும் ஆல்ரெடி நமக்கு வந்து கனெக்டடில் இருக்குது. ஸோ டிஜிலாக்கரில் நீங்கள் பேன் கார்டு கனெக்டடில் வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். பட் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ இதில் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அலோவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி அடுத்த பேஜ் வரும். ஓகே, இப்போ நமக்கு வந்து தேங்க்யூ வந்துருச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளுக்கு வந்து இந்த டிஜிலாக்கர் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி அடுத்த பேஜ் வந்து நமக்கு வருது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ அதுவே நமக்கு லோட் ஆகி இந்த டிஜிலாக்கர் மூலமாக நம்மளோட ஆதார் கார்டு கனெக்ட் ஆகி நம்மளோட அட்ரஸ் வந்து இதில் வந்து காட்டுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மும் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே ஆதார் நம்பரும் நமக்கு இப்போ இந்த இடத்துல வந்து வெரிஃபை ஆயிருச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபோட்டோ வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து செல்ஃபி வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸையும் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் KYC சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ 24 ஹவர்ஸில் வந்து உங்களோட KYC வந்து வெரிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களோட மெயிலுக்கு வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்படி வரலை, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து அகைன் ஒருக்கா ப்ராப்பராக நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ அக்கௌண்ட் ஃபுல்லாக வெரிஃபை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். இதில் வந்து நீங்கள் என்னென்னாலும் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த மெத்தட் நீங்கள் டைப் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாயி கொடுக்குறேன். ஸோ ஆனுவல் இன்கம் வந்து நான் அப் டு 10 lakh வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி இது சேஞ்ச் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. எக்ஸாக்டாக தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக கொடுக்குறதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்காக கேட்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேங்க் மூலமாக தான் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். இந்த பேங்க்குக்கு தான் நீங்கள் வித்ட்ராவல் எடுக்கணும். ஸோ நீங்கள் எந்த பேங்க்ல இருந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வெரிஃபிகேஷனுக்கு வந்து OTP வரும். ஸோ இந்த OTP அதாவது உங்களோட மொபைலுக்கு, அதாவது உங்களோட நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு வரும். ஸோ இதையும் நீங்கள் வந்து வெரிஃபை ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் தப்பான நம்பர் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூ ஆகும். நீங்கள் அகைன் வந்து அதை கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு. ஸோ அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் வந்து டன் ஆயிடுச்சு, அதாவது கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேலே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் காட்டுதுங்களா? ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து KYC ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இது உடனே இமீடியட்டாகவே அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப டைம் எடுக்கும். 24 hours வந்து அவங்க மேக்ஸிமம் போடுறது. சம்டைம்ஸ் அந்த டைம் வரைக்கும் எடுக்கும். பட் குயிக்காகவே நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபை வந்து ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்லி வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெபாசிட் வித்ட்ராவல் வந்து பேங்க் மூலமாக டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் மூலமாக டேரெக்டாக பண்ணுறதுக்கு இப்போ இந்த இடத்துல மெயின் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு காட்டுது பாருங்க, ஆட் ஃபண்ட் டு வாலெட் அப்படின்னு சொல்லி காட்டுதுங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு இதில் வந்து உங்களோட ஃபண்டை வந்து நீங்கள் பேங்க் மூலமாக டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வித்ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேங்க் வந்து கம்ப்ளீட்டாக ஆட் ஆகி முடிஞ்சிட்டான்னு தெரியல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 100 ரூபாய் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து செலக்ட் பேமெண்ட் மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன்.
ஸோ கொடுத்தோன்னே நமக்கு இதில் என்ன ஆப்ஷன் காட்டுதுன்னு பாருங்க, ஐஎம்பிஎஸ் மூலமாக பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டுது. அதாவது பேங்க்ல இவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐஎம்பிஎஸ் மூலமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஸோ அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதில் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன விண்டோ வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட பேங்க் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நெட் பேங்கிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்குன்னு செப்பரேட்டாக தான் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட இந்த CoinDCS வாலெட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? பட் அதை வந்து நீங்கள் பிளைண்டாக பண்ணாதீங்க. எப்பவுமே இங்கே வந்து டெபாசிட் ப்ராசஸ் கொடுத்துட்டு அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நோ நீட் டு சப்மிட் அந்த UTR ஐடி டிரான்சாக்ஷன் ஐடி இது எதுவுமே நீங்க சென்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, இதுல காமிச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க ஃபண்ட் அனுப்புறீங்க அப்படின்னாலே உங்களோட வாலெட்ல வந்து அந்த ஃபண்ட் வந்து விழுந்துரும். அதனால தான் டிரான்சாக்ஷன் ஐடி அது எதுவும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டோன்ட் யூஸ் UPI ஆப், அதாவது நீங்க கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அதாவது அங்கேயும் உங்களுக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர் இருக்கும், அது மூலமா பண்ணக்கூடாது. இன்னொன்று டோன்ட் யூஸ் நெஃப்ட் அண்ட் RTG இந்த மெத்தடும் பண்ணக்கூடாது. ஒன்லி ஐஎம்பிஎஸ் மட்டும் தான் பண்ணணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வேற ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தும் ஃபண்ட் அனுப்பக்கூடாது. நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் ஃபண்ட் அனுப்பணும். அதையும் நீங்க மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்கு பாத்தீங்களா, இந்த பேங்க் டீடைல்ஸ்க்கு நீங்க அமௌண்ட் அனுப்பணும். ஸோ இதுக்கு அமௌண்ட் அனுப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராசஸ் வந்து டன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க என்ன பேங்க்ங்கிறது முதற்கொண்டு இதில் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. ஸோ கரண்ட் அக்கௌண்ட், நம்மளுக்குன்னு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து அதில் இந்த CoinDCSக்கான அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதில் அமௌண்ட் அனுப்புறோம் அப்படின்னா நம்மளோட வாலெட்ல வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபண்ட் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மெத்தடு, ஸோ டெபாசிட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து இந்த CoinDCSல எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி வெரிஃபை பண்ணணுங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நீங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட கோர்ஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வெப்சைட்ல இருக்கும். சோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.